இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிஎம் கிசான் திட்டத்தில் 18வது தவணை பணம் வங்கி கணக்கில் எப்போது செலுத்தப்படும் என்பது குறித்து அவங்களோட வெப்சைட்டில் அஃபிஷியலாக அப்டேட் பண்ணிட்டாங்க. அது என்ன என்பதை பற்றியும், இந்த பணத்தை பெறுவதற்கு இகேஒய்சி கண்டிப்பாக அப்டேட் பண்ணியிருக்கணும், அது எப்படி ஆன்லைனில் அப்டேட் பண்ணுறது, அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றியும், பெனிஃபிஷியரி லிஸ்ட்டில் உங்களுக்கு நேம் இருக்கா இல்லையா அதை எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு பிஎம் கிசான் சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே pmkisan.gov.in வெப்சைட் ஷோக்கும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆகிருக்கு, வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாகவே அப்டேட் பண்ணிட்டாங்க. ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் வில் ரிலீஸ் 18 இன்ஸ்டால்மெண்ட் ஆஃப் பிஎம் கிசான் ஸ்கீம் ஆன் 5th October 2024 சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அக்டோபர் 5ஆம் தேதி 18வது தவணை வங்கி கணக்கில் செலுத்தப்படும் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது தகுதியான விவசாயிகள் அனைவரும் வங்கி கணக்கிலும் ரூபாய் 2000 அக்டோபர் 5ஆம் தேதி செலுத்தப்படும். இதை பெறுவதற்கு விவசாயிகள் கண்டிப்பாக இகேஒய்சி அப்டேட் பண்ணிடணும். ஓடிபி இகேஒய்சி வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்டேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பயோமெட்ரிக் மூலமாக கேஒய்சி அப்டேட் பண்ணுறதுக்கு இசேவை மையம் தான் போனோம். ஓடிபி யூஸ் பண்ணி இகேஒய்சி அப்டேட் பண்ணுறதுக்கு வெப்சைட்லேயே பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபார்மர்ஸ் கார்னரில் ஃபஸ்ட் எடுத்தோடனே இகேஒய்சின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதார் நம்பர் என்டர் பண்ணுங்கள். இது வந்து ஓடிபி பேஸ் பண்ணி இகேஒய்சி அப்டேட் பண்ணுறது. சர்ச் கொடுத்தீங்கன்னா இதில் எந்த மாதிரி ஷோ தான், திஸ் ரெக்கார்ட் இஸ் நாட் அலோடு ஃபார் ஓடிபி பேஸ் இகேஒய்சி, ரெக்வெஸ்ட் யூ டு ப்ளீஸ் டூ இகேஒய்சி யூசிங் பயோமெட்ரிக் ஆர் ஃபேஷியல் அத்தன்டிகேஷன். அதாவது ஓடிபி யூஸ் பண்ணி இகேஒய்சி அப்டேட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆச்சுன்னா நீங்கள் இசேவை மையம் போயிட்டு தான் வந்து உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் ஐ ஸ்கேன் பண்ணி இகேஒய்சி அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே ஓடிபி பேஸ் பண்ணி வந்தீங்கன்னா உங்களோட ஓடிபி வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா இகேஒய்சி சப்மிட் ஆகிடும். அந்த பிறகு அவங்க செக் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிவிடுவாங்க. நெக்ஸ்ட்டு இதற்கான பெனிஃபிஷியரி லிஸ்ட்டில் உங்களோட நேம் இருக்கா இல்லை நீங்கள் செக் பண்ணுறதுக்கு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணினா இதிலே வந்து பெனிஃபிஷியரி லிஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே வந்து பெனிஃபிஷியரி லிஸ்ட் செக் பண்ணுறதுக்கு பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் நேம் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட ஸ்டேட் மோஸ்ட்லி எல்லாம் தமிழ்நாடு இருப்பீங்க, தமிழ்நாடு செலக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக டிஸ்ட்ரிக்ட் நேம் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக சப் டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக பிளாக் செலக்ட் பண்ணுங்கள். பிளாக் செலக்ட் பண்ண பிறகு வில்லேஜ் என்னவோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கெட் ரிப்போர்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கெட் ரிப்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆகிருக்கு, வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு பெனிஃபிஷியரி லிஸ்ட் உங்களுக்கு ஷோ ஆகும். ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர், அடுத்த ஃபார்ம் நேம், அடுத்த ஜெண்டர் மேலே ஃபீமேலாக சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களோட நேம் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். நேம் இல்லைனா பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். நேம் எல்லாமே ஆல்ஃபபெட் ஆர்டரில் தான் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் பேஜில் உங்களோட நேம் இல்லைனா பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணி அடுத்தடுத்த பேஜ் கிளிக் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கும். 2, 3ன்னு சொல்லி நம்பர் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் பேஜில் உங்களோட நேம் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். உங்களோட நேம் இருக்குன்னா அடுத்ததான் நீங்கள் இகேஒய்சி கண்டிப்பாக அப்டேட் பண்ணிருக்கணும். நீங்கள் கேஒய்சி அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா லிஸ்ட்லேயும் உங்களோட நேம் இருக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த பிஎம் கிசான் திட்டத்திற்கான 18வது தவணை பணம் ரூபாய் 2000 வங்கி கணக்கில் கிடைக்கும். இதுதான் தற்போதைய புதிய தகவல்.